ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ஜென்3 எக்ஸ்ப்ளோரர் மோட்டோ விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா S1 Pro இந்த ஓலா மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் வந்து S1 X+ மாடல் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நல்ல ரீச் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோ மாடலும் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ப்ரோ மாடல் எடுத்து வந்திருக்கேன். இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நான் போடுறேன். ஆக்சுவலி இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 டேக்கு வாங்கி நான் ஒரு வீடியோக்காக வந்துட்டு இந்த பைக்கை ஓட்டி உங்களுக்கு வீடியோ போடல. அதில் இருக்கிறதே நான் சொல்லலை. இது வந்து எங்களோட ஓன் பைக்கு. இந்த ஓன் பைக்கில் வந்து நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், என்னென்ன அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணோம், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணோம், இதோட ரேஞ்ச் என்ன, இதோட பவர் சார்ஜருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத நான் டோட்டலாக இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைக்கோட ரிவ்யூ அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஓனராக இந்த பைக்கை வச்சு நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆனா இல்லை சேடாக ஃபீல் ஆனா, ஏன்டா இந்த பைக்கை வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து நான் என்னோட ஓலா வீடியோ S1 X+ 4 kW Gen3 மாடல் அதில் போட்டிருப்பேன். அதில் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா 0 to 100 எவ்வளோ போகுது, 0 to ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ போகுது, எக்கோ மோடில் எவ்வளோ போகுது, ஹைப்பரில் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நான் நார்மலில் எவ்வளோ போகுது அப்படிங்கிறதெல்லாம் அதில் செக் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு சப்போஸ் அந்த மாடல் யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே அதை டேக் பண்ணுறேன். இந்த பைக்கையும் நம்ம அதே மாதிரி தான் இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். Gen 2க்கும் Gen 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பெல்ட் டிரைவ் வரும், அதில் வந்து செயின் டிரைவ் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த வண்டியை வந்து கொஞ்சம் அவுட்ரு எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து இதை ஓட்டி பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனாக எடுத்து போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். பைக்கை காணாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது பைக்கு. ஸ்வைங் எப்படி ஆக்சுவலி இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா S1 Pro 4 kW பேட்டரி. இது இப்போ வந்து நான் இந்த பைக்கோட ரிவ்யூவாக கொடுக்க போகிறேன். இந்த பைக்கில் என்னென்ன இருக்குது, எப்படி இந்த பைக் போகும் அப்படின்னு கொடுக்க போகிறோம் அப்படின்னு யாராச்சும் இந்த வீடியோக்குள்ள வந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ கிடையாது. நான் வந்து நெட்டில் படிச்சுட்டு வந்து அப்படியே ஒப்பிக்கிறது, இல்லை யார்ட்டையோ ஒரு நாள் பைக் ரிவ்யூ எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நெட்டில் பார்த்துட்டு ஒப்பிக்கிறது அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஓனர்ஷிப் டீட்டெயில். இந்த பைக்கை வந்து நான் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டேன். இந்த 10,000 கிலோமீட்டர்ஸ் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன இஷ்யூ இருக்குது, நிறைய பேர் ரோட்டில் போயிட்டுருக்காங்க, என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட பைக்கோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். இப்படி தான் இருக்கும். இது ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம பைக்கோட பாஸ்வேர்டு போடலாம். ஓகே, பைக் பாஸ்வேர்டு போட்டோன்னே இப்படி தான் வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறங்காட்டி வந்து அது வந்து அந்த லைன்லாம் இருக்குது. பட் ஆனால் நேரில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பைக் வந்து ஆன் பண்ணோன்னே இப்படி இது வந்து பார்க்கிங்கில் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து நிறைய டாகல் சுவிட்சஸ் இருக்குது, இங்கேயும் நிறைய சுவிட்சஸ் இருக்குது. இது என்னென்ன அப்படிங்கிறத நான் லைனாக சொல்கிறேன். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன். இதை வந்து வண்டி ஆன் பண்ண முடியும். இது வந்து அந்த மோடு சேஞ்ச் பண்ணுற பட்டன், எக்கோவா நார்மலா அப்படின்ற மோடு சேஞ்ச் பண்ணுற பட்டன். இது ரெண்டும் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் சாங்ஸ் கேட்டுக்கலாம். இது வந்து அடுத்த ப்ரிவியூ சாங், நெக்ஸ்ட் சாங் இது ப்ளே பாஸ். இதுலேயே வந்து நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா வால்யூம் சவுண்டு உங்களுக்கு இதாகும். அப்படியே ஆப்போசிட் சைடு இந்த சைடு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஹை பீம் லோ பீம் பட்டனு. பக்கத்துலேயே வந்து இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனு. அதுக்கப்புறம் இது வந்து இண்டிகேட்டர். அப்புறம் வந்து இது ஆரன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசார்ட் சுவிட்ச் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இந்த டிஸ்பிளேவோட இதையும் வந்து குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இதே மாதிரி இதில் வந்து டார்க் மோடு இருக்குது. இப்போ டார்க் மோடு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து டோட்டலாகவே வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். பட் டோட்டலாகவே வந்து இந்த மாதிரி ஆயிரும். நம்ம டார்க் மோட் வேணாலும் நார்மலாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இருக்குது. இப்போ நான் சப்போஸ் வந்து இப்போ நான் எங்கே போகணும் அப்படின்னா அந்தியூர் அப்படின்னு போடுறேன். அந்தியூர்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ இது காமிச்சிடும். இது டோட்டலாக எல்லாமே தெளிவாக காமிச்சிடும். கூகுள் மேப்ஸாகவே இருக்குது. 10x10 நேவிகேஷன் கிடையாது, கூகுள் மேப்ஸு. நம்ம இன்ட்ரோட் கொடுத்துடலாம். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேக்கு மட்டும் தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு மட்டும் தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து என்ன ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ, கொஞ்சம் பைக்கை பற்றி ஓவராலாக இப்போ சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டயர்லேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல் கொடுக்குறாங்க. அலாய் வீல் வித் டபுள் டிஸ்க்கு, ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு, பேக்லேயும் டிஸ்க்கு. ஓகே, இதோட டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110/70 12 inches டயர் வருது. எனக்கு தெரிஞ்சு மித்த ஸ்கூட்டி கூட கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் நல்ல ப்ராடராகவே டயர் இருக்குது. ஹெட்லைட் வந்து இதுதான்.
இதான் ஹெட்லைட்டு, இதுதான் வந்து வண்டியோட ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த இது நல்லா அப்படி திருப்பி வச்சு காட்டுறேன். இது வந்து நல்ல ஒரு காலேஜ் பசங்க இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறக்கு எல்லாம் நீட்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு ஸ்கூட்டர் லுக்கே வரல. இது வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, இதோட சாஃப்ட்வேர் மட்டும் அப்பப்போ வந்து இஷ்யூ ஆகுது எங்களுக்கு. என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் வந்து பைக் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குல்ல, இதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அந்த டிஸ்பிளே ஆனே ஆகலை. இதோ இந்த டோட்டலாக இது எவ்வளோ டைம் அமுத்தினாலும் டிஸ்பிளே வந்து ஆனே ஆகலை. என்னடா இது ஆனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கல. அப்புறம் யூடியூப்பில் போட்டு பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த பட்டனையும் அந்த பட்டனையும் ரெண்டையும் அழுத்தி ஒரு 2 மினிட்ஸ் பிடிச்சா தான் வண்டி வந்து ரீசெட் ஆச்சு. இது ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி பக்ஸு காமிக்கும். இதெல்லாம் பக்கு. அப்புறம் வந்து இது வந்து இங்கே தான் வந்து சாக்கெட் போடுவோம். சாக்கெட் போடுற போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த வண்டியோட குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இதில் பூட் ஸ்பேஸ் எல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ எல்லாம் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி வந்து நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் கிஃப்டாக தரலான்ட்டு இருக்கேன், இல்லை எங்கள் தாத்தாவுக்கு வந்து கிஃப்டாக தரலான்ட்டு இருக்கேன். அந்த மாதிரி யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் இந்த மாடலுக்கு போவேன்னா S1 எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கம்மியான ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடல் போய்க்கோங்க. வந்து அது கீ மாடல், அது ஈஸியாக கீ போட்டு எப்படியும் ஒன்று ஈஸியாக வந்துடலாம். அதில் வந்து பெரிய இது கூட கம்பேர் பண்ணில அதில் வந்து பெரிய பக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. சரி, ஓகே, வாங்க மித்ததை வந்து நான் ரைட் பண்ணிட்டு அப்படியே உங்கள்கிட்ட கன்டினியூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்டன் அமுத்தினா இப்படி வரும். இதில் வந்து நம்ம பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு வந்து தப்புன்னு வருது. ஆக்சுவலி ராங் பாஸ்வேர்டு 4 attempts தான். டோட்டலாகவே 5 தான் போட முடியும். 5க்கு மேலே போட்டால் நம்ம வந்து வண்டி வந்து லாக் ஆயிரும். பாஸ்வேர்டு வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ பார்க்கலாம். ரைட் ரிவ்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான பைக்குங்க. இது வந்து ஓலா S1 Pro 4 kW பேட்டரி. இதுலேயே வந்து 5.2 kW பேட்டரி இருக்குது. அந்த கிலோவாட் பேட்டரியில் வந்து இன்னுமே கூட ரேஞ்சு கூட தரும். இதில் வந்து Gen3க்கு வந்து இப்போ என்ன ரேஞ்ச் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 242 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து 242 கிலோமீட்டர் ரேஞ்சு தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிற தரவே தராது. நீங்கள் வந்து நிறைய வீடியோவில் வந்து 242 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்பான்சர்ஷிப் ரிவ்யூ போடுவாங்க. அதாவது ஓலாவிலேருந்து. நான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவாக தரேன். இது வந்து சொந்த பைக்லேருந்து நான் என்னென்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஓனர்ஷிப் ரிவ்யூவாக தரேன். இந்த 242 தராது. அப்போ எவ்வளோ தாண்டா தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்கோவில் வந்து ஒரு 160 எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. 150 to 160 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நார்மலில் வந்து ஒரு 140, எக்கோவில் வந்து 160 to 170 அந்த ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நார்மலில் வந்து ஒரு 130 to 140, மேக்ஸ் டு மேக்ஸ் ரொம்ப நீங்கள் நார்மலே வந்து எக்கோ மாதிரி ரொம்ப ஸ்லோ ஓட்டினீங்க அப்படின்னா 150 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு இல்லை ஹைப்பர் அதெல்லாம் போயிட்டீங்கன்னா இன்னுமே வந்து பவர் வந்து குறையும். அவங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து இதில் வந்து 67 கிலோமீட்டர்ஸ் நார்மல்னு போட்டிருக்கு அப்படின்னா இது 67 கிலோமீட்டர்ஸ் வந்து போகாது. ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் சம்திங் 15 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து இது விழுந்துடும், எக்கோ மோடு விழுந்துடும். அதில் வந்து நம்மளுக்கு எக்கோவில் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் போகும். அந்த எக்கோ 15 கிலோமீட்டர்ஸ் ஆட் பண்ணி தான் 67 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நார்மலில் போட்டிருக்காங்க. அப்போ வந்து இதில் கழிச்சோம் அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலில் போகும். இப்போ வந்து 66 இருக்குது. 66லேருந்து 26 வரைக்கும் நார்மலில் போகும். 26 கீழே வந்துருச்சு ஆர் 16 கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்கோ சுவிட்ச் ஆயிரும். அதில் வந்து எக்கோவில் 1 2 3 அதில் 40+ போகாது. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, இந்த வீடியோ இந்த மாதிரி தான். நான் பெருசாக எதுவும் சொல்ல, நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவாக வந்து நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். என்னென்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஓலா வந்து பைக் சர்வீஸ் வந்து ஓகேவா இல்லை டீலர்ஷிப்லாம் ஓகேவா, ஐ மீன் ஓலாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீலர்ஷிப்பே கிடையாது. பட் அந்த பைக் எடுத்து தரதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், ஒஸ்ட்டுங்க. நான் வந்து எங்கே எடுத்தேன் அப்படின்னா ஈரோடு ஷோரூமில் எடுத்தேன். ஓலா ஈரோடு அப்படின்னு அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும், அங்கே எடுத்தேன். யாராச்சும் இந்த வீடியோ ஈரோட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், அந்த ஷோரூமில் மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பைக் எடுத்து கிட்டத்தட்ட 4 months ஆச்சு. ஸ்டில்னாவும் இந்த பைக்குக்கு வந்து எனக்கு சார்ஜர் தரல. இந்த பைக்கு 4 மாதம் ஆச்சு. நானும் போய் 2-3 டைம் கேட்டேன். எனக்கு வந்து இன்னும் சார்ஜர் வரல, நாளைக்கு வரும் நாளானிக்கு வரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் சார்ஜர் வரல. இந்த வீடியோ வந்து யார் பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த ஷோரூம்லேருந்தே பார்த்துட்டு இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து எனக்கு சார்ஜர் கொடுக்கல அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவாக தான் சொல்கிறேன். நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் எதுவுமே பொய் சொல்லலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து புக் பண்ணி
ஒரு 1.5 months கழிச்சு தான் பைக் வந்துச்சு. ஏன் அவ்வளோ லேட் அப்படின்னு கேட்டால், ஒரு கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டால் ஆள் மாறிட்டாங்க, உங்களுக்கு புக் பண்ணி ஆள் மாறிட்டாங்க, அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க, இப்படியே தான் ரொம்ப 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 லெத்தாஜிக்கலாக தான் பதில் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி, ஏன் கஸ்டமர் வந்து ஏன் இப்படி இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. பட் ஆனால் ரொம்ப லெத்தாஜிக்கலாக தான் கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அது அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அந்த ப்ரெஷரை வந்து திணிக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்ம காசு இந்த பைக் வந்து ரெடி காஸ்ட்டில் எடுத்தது. 1.5 lakhs கட்டிட்டு என்னடா இது, நம்ம கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்களே சார், எடுத்து சார் இன்னைக்கு இல்லை சார் நாளைக்கு அப்படின்னு சொல்லணும். அவ்வளோட்டி சார் ஒரு 2 days ஆகும் சார், 3 days ஆகும் சார் அப்படின்னு சொன்னால் நம்ம 2-3 daysக்கு வந்து நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கலாம். கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படி கால் அட்டன் பண்ணாலும் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னே சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களோட ஷோரூம், நியர்பை ஷோரூமில் வந்து இந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்கா கேட்டால் வந்து இதுக்கு டீலரே இல்லை, டேரெக்டாக ஓலாலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு வந்து டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்றக்காக உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பைக் வந்து ஒருத்தங்க பேரில் எடுத்திருக்கு அப்படின்னா இன்னொரு பைக்கும் ஒருத்தங்க அதே இன்னொரு இப்போ இந்த பைக் வந்து என் பேரில் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஓலாவும் நான் என் பேரில் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து சப்சிடி வந்து கிளைம் ஆகாதுங்க. இதை வந்து என்கிட்ட அவங்க சொல்லவே கிடையாது. ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓலா S1 X+ அந்த மாடல் வந்து ஒருத்தங்க பேரில் எடுத்தோம். இப்போ வந்து இந்த பைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பைக்குக்கு வந்து சப்சிடி வந்து கிளைமே ஆகலை. அதை வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நாங்கள் பேர் மாற்றி எடுத்திருப்போம். ஏன் ஓலா வந்து இவ்வளோ இதாக இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியல. எங்களுக்கு அந்த ஷோரூமில் ஒரு துளி யாருமே சொல்லல இந்த மாதிரி இந்த ஓலாக்கு வந்து சப்சிடி வந்து கிளைம் ஆகாது, நீங்கள் வந்து வேற எங்கள் பேரில் எடுங்க அப்படின்னு. ஆனால் வந்துட்டு பைக்குக்கு புக் பண்ண போகும்போது இல்லை டெஸ்ட்டு போகும்போதுனா சொல்லுவாங்க, இது வந்து உங்களுக்கு சப்சிடி இருக்குது, அங்கே எக்ஸோரூம் ப்ரைஸ்லேருந்து 5,000 லெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நல்லா மண்டை கழுவுறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து அது லெஸ்ஸே ஆகலை. இப்போ வந்து இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ அதே மாதிரி உங்களுக்கு 0 to 100 அதை எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கடைசியில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஓலாவில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் மட்டும் தான் இந்த இதில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரிவ்யூ வேணுன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா 1000 வீடியோஸ் வரும். ஆனால் வந்து யாருமே வந்து இஷ்யூஸை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு என் சேனலில் வந்து நான் என்னோட பைக், நான் ஓலான்னு சொல்லி கம்பெனியை வந்து நான் சொல்ல, நான் என்னோட பைக்கில் வந்து நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். யாராச்சும் இந்த பைக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கீ மாடல் போய்க்கிங்க. கீ மாடல் வந்து நானே சொல்கிறேன், ஓலாவில் வந்து சூப்பராக இருக்குது. கீ மாடலும் இருக்குது, அதையும் ஓன் பைக் தான். நாங்கள் யார்ட்டையும் வந்து வீடியோ போட்டு நான் லாஸ்ட் வீடியோ யார்ட்டையும் ஒரு நாளைக்கு பைக் வாங்கி நான் லாஸ்ட் வீடியோ போடல. ஓன் பைக்காக 13,000 kilometers அது ட்ரைவன் ஆயிடுச்சு. அந்த 13,000 kilometersக்கு நான் இன்னும் ஓனர்ஷிப் ரிவ்யூ என்னால் தர முடியுமோ அதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது வந்து இந்த மாடல் வந்து நிறைய சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குங்க. அதை கொஞ்சம் ஓலா சரி பண்ணாங்கன்னா பைக்கு ஹார்ட்வேராக பார்த்தீங்கன்னா பைக் வந்து சூப்பர் பைக். இப்போ வந்து இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமா, ஆக்சுவலி நான் லாஸ்ட் ஓலா S1 X வீடியோலேயே வந்து பைக் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் வச்சுட்டு இப்போ நான் கடைசி வரைக்கும் அதை நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி இப்போ இந்த பைக்கு வாங்கலாமா வேண்டாமா, S1 Pro மாடல் இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டுப்போம், நம்ம பேசிகிட்டே போகலாம். எனக்கு கேட்டிங்கன்னா பைக்கில் வந்து ஒரு இஷ்யூமே கிடையாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், பைக் வந்து இந்த காஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸு, இந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கிற பைக் வந்து எனக்கு தெரிஞ்ச வேறு பைக் எந்த ஒரு பிராண்ட்லேயுமே கிடையாது. ஓலா தான் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் கஸ்டமர் சப்போர்ட் ஆஃப்டர் சேல்ஸ் ஆகட்டும் இல்லை பிஃபோர் சேல்ஸே இந்த அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப கவனமாக தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கஸ்டமர் சப்போர்ட் மட்டும் சுத்தமாக மோசம். அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருக்குது. அது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது, நம்ம அது வேணா அப்டேட்டில் வந்து சரி பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து இந்த ஓலா வந்து ஸ்டாஃப்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப 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 ஃபஸ்ட்டாக எங்களுக்கு பிஹேவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 months ஆக போது எங்களுக்கு இன்னுமே வந்து இந்த பைக்குக்கு வந்து சார்ஜர் கொடுக்கல. ஒரு பழைய சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க, அதில் வைத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நான் அன்னைக்கு போய் கேட்டதுக்கு அதே உங்களுக்கு புது சார்ஜர் தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சார்ஜர் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப லெத்தாஜிக்கலாக பதில் சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நான் பெருசாக இந்த பைக்கில் வந்து ரிவ்யூ வந்து நான் எதுவும் சொல்ல, நான் குட்டி ரிவ்யூஸ் தான் சொல்லியிருப்பேன். அதான் மெயினாக என்ன தேவையோ அதான் சொல்லியிருப்பேன். என்னோட லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பைக்கை வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 30க்குள்ளே, ஒரு 35க்குள்ளே ஆர் 40க்குள்ளே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து வாங்கிக்கலாம்.
கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் ஓட்டுறக்கு, அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறக்கு, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வந்து வண்டி சூப்பராக இருக்கும். நான் வண்டியில் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இந்த பைக் வந்து நான் வந்து எங்கள் அப்பாவுக்கோ, எங்கள் தாத்தாக்கோ, அவர் வந்து எங்கள் பெரியப்பாக்கோ எல்லாத்துக்கும் நான் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த பைக்கை வாங்குறேன், ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கறதுக்காக வாங்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக் வந்து தயவு செய்து வாங்காதீங்க. அவங்க வந்து நீங்கள் என்ன தான் கிஃப்ட் பண்ணாலும் ஏன்டா இந்த பைக் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு தான் சொல்லி ஃபீல் ஆகும். ஏன்னா வந்துட்டு இது வந்து கீ மாடல் கிடையாது. கொஞ்சம் வயசானவங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும், டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போகிறக்காக இந்த பைக் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவேன், அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த பைக் சூஸ் பண்ணலாம். நான் வயசானவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா கீ மாடல் தான். ஏன்னா வந்து இதில் கீ இல்லை, அது ஒரே ஒரு தான் மைனஸ். இது ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான். நல்லா ஃபீச்சர்ஸ்டிக்காக இருக்குது, டிஸ்பிளே எல்லாம் ஓகே. ஆனால் வாங்கும்போது எங்களுக்கு தெரில இந்த மாடலில் வந்து இவ்வளோ இஷ்யூ இருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்கள் BMW ஸ்போர்ட்ஸ் போகுது. சரி ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே வரலாம். இப்போ பைக் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், எந்த ஒரு இஷ்யூ கிடையாது. பட் ஆனால் ஷோரூமில் மட்டும் நீங்கள் பார்த்து ஏதோ ஒரு அண்ணாட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிக்கோங்க. ஃப்ரெண்ட்லி ஆனதான் கொஞ்சம் இதாகுவாங்க. நம்ம வந்து நீங்கள் ஷோரூம் ஸ்டாஃபாட்ட நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை வந்து ஹேண்டிலே பண்ண மாட்டாங்க. யாரோ 10ல் 11 அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சரி ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்படியே இந்த பைக் எவ்வளோ ஸ்பீட் அப்படியே போகுது அப்படின்னு பார்க்கலாம். கார் பாருங்கள் சூப்பராக இருக்குது, 220i லைட்டாக கூப்பி மாடலில் இருக்குது, சூப்பராக இருக்குது காரு. சரி ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ வந்து என்னோட டியூக் 250க்கு வந்து இஎம்ஐ டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் அந்த இஎம்ஐ டீட்டெயில்ஸும் நான் கன்ஃபார்ம் போடுறேன். ஆக்சுவலி இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி பைக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டியூக் வச்சுருக்கேன், கார் என்ன இப்படி அடிக்கடி இப்படி போயிட்டே இருக்குது. சரி ஓகே, நான் வந்து இப்போ டியூக் வச்சுருக்கேன், இல்லை வந்து ஒரு பெரிய பைக் புல்லட் வச்சுருக்கேன். எனக்கு வந்து அந்த பைக்கை வந்து எல்லா டைமும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அதில் பெட்ரோல் நல்லா குடிக்குடியும் குடிக்குது. எனக்கு வந்து ஒரு மைலேஜுக்காக ஒரு பைக் வேணும், லோக்கலில் ஓட்டுறக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கண்ண மூடிட்டு இந்த பைக் வாங்கலாம், சூப்பராக இருக்குது. ஆனால் இதுதான் என்னோட மெயின் பைக்கே, ஃபஸ்ட்டு பைக்கே இதுதான். இதை வச்சு தான் நான் என்னோடய ஆஃபீஸ்க்கும் போவேன், எல்லாத்துக்கும் போவேன். நான் இந்த பைக் இருந்தால் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது ஒரு சில டைம் வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூனால ஸ்டார்ட்டே ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் பண்ணி விட்டுரும். அந்த 1 மணி நேரம் யாராக இருந்தாலும் நானே இருந்தாலும் அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஸ்பீடில் தான் டேலி பண்ணணும்னு நினைப்பேன். அப்படி ஸ்பீடில் டேலி பண்ணும்போது நம்ம வந்து அது நம்ம லைஃபே ரிஸ்க் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருக்கேன், அவர் வந்து நான் இந்த வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், இல்லை இது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, பை பாய். நார்மலில் வந்து 0 to 80 வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா ஸ்லோவாக தான் பிக்கப் இருக்குது. 20, 30, 40, 50 போயிடுச்சு. வந்து 60, இன்னும் 81 ரீச் ஆகலை. இல்லை, ரோடு வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது. இப்போ வந்து 80 ரீச் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து நார்மலில். இப்போ இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு பார்க்கலாம். ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் வேணும். ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸு நல்ல பிக்கப் இருக்குது. 20, 40, 60, 80. ஓகே, இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஹைப்பர் செக் பண்ணலாம். ஹைப்பர் செக் பண்ணி உங்களுக்கு பிரேக்கிங்கை செக் பண்ணுறேன். இப்போ வந்து 40, 60, 80. இப்போ பிரேக்கிங் பாருங்கள், சவுண்டு இது ஏபிஎஸ் வந்து நல்லாவே கேட்குது. ஆக்சுவலி இதில் வந்து ஏபிஎஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபிஎஸ் இல்லைங்க,